Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல எக் லபாப்தார் எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி கொதிச்சதும் நம்ம ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி, சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி, பூண்டு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சம் கேஷ்யூ இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதும் அதை ஒரு பிளேட்ல எடுத்து தனியா ஆற வச்சிருங்க. இதை ஒரு மிக்சர் ஜார்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பேன் எடுத்து அதுல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கிற பிரியாணி இலை, பச்சை மிளகாய், வெங்காயம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூணு அல்லது 4 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் இந்த கிரேவியை நல்லா குக் பண்ண விடுங்க. அப்போதான் அதோடைய பச்சை வாசனை போகும். இந்த மாதிரி வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலாஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள், மிளகாய் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கிரேவிக்கு தேவையான அளவு 1/2 கிளாஸ் அல்லது 3/4 கிளாஸ் வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணியோட அந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒன்ஸ் அது பாயில் ஆக ஆரம்பிச்சதும் நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டையை அதோட சேர்த்துக்கோங்க. இந்த முட்டையோட மசாலாஸ் ஒன்றா சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. முட்டையெல்லாம் மசாலாஸால நல்லா கோட் ஆனதுக்கப்புறம் அதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 3லிருந்து 4 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் இதை நல்லா குக் பண்ண விடுங்க. இதோ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற ஒரு முட்டையை நல்லா துருவி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற கொரியாண்டர் லீவ்ஸையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோ டேஸ்டியான எக் லபாப்தார் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் என்னுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.